ஓம் சாந்தி. இன்றைய முரளி 19/4/1983 தேதி. 19ஆம் தேதியில 19 பாயிண்ட்ஸ் நம்ப அவ்யக்த முரளி சார்பாக எல்லாருமே இப்போ பார்க்கலாம். ஹோம்வொர்க் 8 விஷயத்துல தான் வரும். ஆனாலும் 19 விஷயங்கள நம்ம முக்கியமா பார்க்கலாம். முரளிய நம்ப நல்லா சிந்தனை செய்றதுக்காக ஒரு விதி இப்போ நமக்கு தரப்பட்டிருக்கு. அதையும் நம்ம எல்லாருமே இப்ப பார்ப்போம். முரளியினுடைய முக்கியமான விஷயம் கீவேர்ட். எது பிரத்யக்ஷ பலன், உடனடி பலன் நமக்கு கிடைக்குது. சங்கம யுகம் அனைத்து விதமான யுகத்தை விட மிகவும் சிரேஷ்டமானது. இதை நம்ம எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருக்கோம். சங்கம யுகம் மதிப்பு வாய்ந்ததாரு. ஏன்னா சங்கம யுகத்துல மட்டும்தான் உடனடி பலன் நமக்கு கிடைக்குது. சங்கம யுகம் மிக உயர்ந்த சிரேஷ்டமான யுகமா இருக்கு. இப்ப நம்ம ஒரு கதைய பார்க்கலாம். 3 விதமான அனாதைகள் இருந்தாங்க. அந்த 3 பேருமே ஒரு அனாதை ஆசிரமத்துல இருந்தாங்க. 3 பேருமே பிளான் பண்ணி குளோனுக்கு போனாங்க. 3 பேருடைய மனதினுடைய விருப்பங்கள் தனிப்பட்டதாக இருந்தது. ஒவ்வொருத்தருடைய பாவனையும் தனிப்பட்டதாக இருந்தது. ஒருத்தருடைய ரொம்ப சாதாரணமான பாவனையா இருந்தது. பக்தியினுடைய பாவனையா இருந்தது. அவரு இன்னும் 2 பேத்துடைய எண்ணங்கள் வித்தியாசமா இருந்தது. அவர் பகவானுடைய மூர்த்திக்கு முன்னால உட்கார்ந்திருந்தாரு. 3 பேருடைய பாவனைகள் தனிப்பட்டதாக இருந்தது. மனதினுடைய ஆசைகளும் தனிப்பட்டதாக இருந்தது. முதல்ல இருந்தவரு, அவருக்கு ரொம்ப ஃபோர்ஸா எண்ணங்கள் வந்தது. அவருடைய பார்வையில அந்த கோயில்ல இருக்கக்கூடிய சிலைக்கு கீழ பண்டாரா வச்சிருந்தாங்க, உண்டியலு. அந்த உண்டியல் மீது அவருடைய பார்வை போனது. அப்ப அவர் நினைச்சாரு, பகவான் கல்லாத சிலையா தானே இருக்காரு. அவருக்கு எதுக்கு பணம்? அந்த மாதிரி அவர் யோசனை பண்ணாரு. இன்னொருத்தர் என்ன நினைச்சாரு, அவங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது. ரூ. 5 ரூ. 10 இருந்தது. அந்த ஆள் நினைச்சாரு, நான் இன்னைக்கு பகவானுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. நானு என்ன யாராவது தத்தெடுக்கணும். நான் நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். இந்த மாதிரி அவரு நினைச்சாரு. நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு. அந்த மாதிரி நினைச்சாரு. 3வது இருக்கக்கூடிய பாவனை அவர் எப்படி இருந்தாருன்னா, அவருக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது. அவரு, "ஏ பிரபு, உன்னுடைய விருப்பம் எப்படியோ, உன்னுடைய விருப்பத்தின் மூலமாக தான் நான் என்னுடைய வாழ்க்கை நான் நடத்தியிருக்கேன். எங்க நான் எங்க போய் இருக்கணும், எப்படி நடக்கணும், நீ எப்படி நடத்தணும்னு விரும்புறியோ, அந்த மாதிரி நான் நடக்க விரும்புறேன்." அவர்களுடைய ஆசை இருந்தது, நான் எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கணும். ஒவ்வொருத்தருக்குமே நான் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கணும். இந்த ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருந்தது. இந்த கதையில நாம பார்க்கும்போது, இது ஒரு பகுதியாக இருந்தது. இதுல இந்த சாப்டரும் முடிஞ்சு போயிருச்சு. 3 பேருமே தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. ஒவ்வொருத்தரையுமே 3 பேரையுமே 3 விதமான மனிதர்கள் தத்தெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தர் எல்லாருக்குமே டீ குடுக்கக்கூடியவரா இருந்தாரு. அவருக்கு முன்னால ஒரு பெரிய ஷோரூம் இருந்தது, கடை இருந்தது. ஷூக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய கடையா இருந்தது. ஷூ கடை. அப்ப அவரு எடுத்துட்டு போய் திடீர்னு அந்த ஷூ கடையில இருக்கவங்களுக்கு பா டீ குடுத்தாரு. அந்த ஷூ கடையினுடைய மேனேஜரா இருந்தவர் அவர் கூட இருந்தார். அவங்க அந்த ஷூ கடை மேனேஜர் அவர பார்த்ததுமே அவருக்கு தோணுச்சு, இவர் என்னுடைய ஃப்ரெண்டா இருக்காரு.
2 பேருமே சந்திச்சாங்க. 2 பேருக்குள்ள பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்தது. நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் கேட்டான், நான் வந்து அ ஷூ கடையில இருக்கேன். நீ வந்து எப்படி இந்த டீயோட வந்திருக்கேன்னு கேட்டாரு. அப்ப இவரு சொன்னாரு, "நீ எப்படி மேனேஜர் ஆன?" ம். அவன் சொன்னான், "எனக்கு வந்து அந்த சிலையில சிலைக்கீழ அந்த கோவில்ல உண்டியல்ல பணம் வச்சிருந்தாங்க. அதன் மீது என்னுடைய பார்வை இருந்ததுன்னு டீ விக்கக்கூடியவரு. டீ கடைக்காரர் சொன்னாராம். இவரு சொன்னாரு, "நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுனேன். நல்ல ஒரு வீட்ல இருக்கணும். எல்லாருக்குமே உதவி செய்யணும்." அந்த மாரி நான் நெனச்சேன். இன்னொருத்தர் சொல்றாரு, என் கூட நான் என்ன கேட்டேனோ, பகவான் கிட்ட கேட்டேனோ, அந்த மாரி பகவான் எனக்கு குடுத்தாரு. நான் பகவான் கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணேன், அததான் பகவான் எனக்கு குடுத்துருக்காரு. என்னுடைய விருப்பத்த பகவான் எனக்கு என்னுடைய விருப்பங்கள பூர்த்தி செய்யக்கூடியவரா இருந்தாரு. நான் என்ன நெனச்சேனோ, அதனுடைய அடிப்படையில தான் எனக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க எவ்வளோ பெரிய மாளிகை கிடைச்சிருக்குது. இவ்வளோ பெரிய கடையில நான் ஓனரா இருக்கேன். இருந்தாலும் எனக்குள்ள டென்ஷன் இருக்கு. ஏன்னா பணம் தேவைப்படுது. பணம் வந்து தேவைப்படுது அப்படின்னு அந்த கடையில வந்து ஒரு நாளு திருட்டு நடந்துருச்சு. அப்போ வந்து அந்த திருடன பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரெல்லாம் போனாங்க. அந்த திருடன புடிச்சுட்டு வந்து முன்னால நிக்கிறாங்க. அந்த திருடனுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. அ ரொம்ப பயந்துட்டாரு. ஐயோ! இந்த மாதிரி ஒரு வேலை நடந்துருச்சு அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ள போனதையுமே, அந்த கடைக்குள்ள போனதையுமே பார்க்குறாங்க. உடனே அவர பார்த்ததுமே இவருக்கு தெரிஞ்சுச்சு. 3வது இவரு என்னுடைய ஃப்ரெண்டா இருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்து டீ கடைக்காரரா இருக்காரு. ஒருத்தர் வந்து ஷூ மேனேஜரா இருக்காரு. இன்னொருத்தர் வந்து திருடனா இருக்காரு. அவங்க சொல்றாங்க. அவரு வந்து பாருங்க 1000 கடைகளுக்கு ஓனரா இருக்காரு, மேனேஜரா இருக்காரு. அவருக்கு முன்னால போனதையுமே பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துருச்சு. இவரு வந்து என்னுடைய ஃப்ரெண்டா இருக்காரு. இப்போ நீங்க எப்படி மாலிக் ஆனீங்கன்னு அவரு கேட்டாரு. அவங்க எல்லாருமே அந்த கோவில்ல இருந்து திரும்பி போயிருக்காங்க. அதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இப்ப யார் வந்து அதுல வந்து திருடிட்டு போயிருக்காங்களோ, ஒரு வயசானவரு கூட அதுல இருந்தாரு. கல்கள் மூலமாக எல்லாமே வந்து கல்லா இருந்தது. அப்போ அவரு சொன்னாரு, "நான் ஒரு வயசானவர் முன்னால வந்தாரு. கோவில்ல இருக்கும்போது, சின்ன வயசுல நடந்த விஷயங்கள். அவருக்கு வயசானவருக்கு கால்ல செப்பல் இல்லாம இருந்தது. அப்ப நான் என்ன பண்ணேன், என்னுடைய செப்பல வந்து அவருக்கு குடுத்தேன். அப்போ உடனே அவரு என்ன பண்ணாரு, அவரு என் அவரு என்ன அவரு கூடவே கூட்டிட்டு போயிட்டாரு. அவருக்கு பெரிய வியாபாரம் இருந்தது. பெரிய பிசினஸ் மேனா இருந்தாரு. ஏன்னா, அவருடைய செப்பல் கிழிஞ்ச காரணத்தினால என்னுடைய செப்பல நான் குடுத்தேன். அவரு என்ன பண்ணாரு, என்ன அவரு கூடவே கூட்டிட்டு போயிட்டாரு. அவரு என்ன தத்தெடுத்த பின்னால அவர்கிட்ட என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கோ, அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்ன பண்ணிட்டாரு, எனக்கு குடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ 3 விஷயத்த நாம வந்து கத்துக்க முடியுது. ஒவ்வொருத்தருடைய விஷயங்களும் தனிப்பட்டதா இருக்கு. 3 விஷயங்கள். கதையில கூட பல வகையான விஷயங்கள் வருது இல்லையா? நம்ப இத முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த பாருங்க. ஓ 3 பேருடைய விளக் ம் 3 பேருடைய விஷயங்கள் எல்லாமே தனிப்பட்டதா இருக்கு. பாவனைகள் எல்லாமே தனிப்பட்டதா இருக்கு. அப்ப யார் எந்த மாதிரியான எண்ணங்கள் நினைக்கிறாங்களோ, அதனுடைய அடிப்படையில தான் அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கக்கூடியது. பக்தியில கூட என்ன இருக்குது? ஒண்ணு வந்து பாவனை, 2வது வந்து கேட்கக்கூடியவங்க. 3வது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் இதுலருந்து, நல்லா கவனமா நம்ம கேட்கணும். இந்த கதை நமக்கு என்ன ஒரு பாடம் சொல்லிக் குடுக்குது. இதுல பாருங்க நடுவுல இருக்கக்கூடியவர்கள் தான் ரொம்ப முக்கியமான ரோலா இருந்துட்டுருக்கு. முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சமர்ப்பணம் ஆகக்கூடியவரு. சங்கம யுகத்தினுடைய விசேஷமான தன்மை எது? நம்ம எல்லாருமே
பகவானுக்கு சமர்ப்பணமாகுறோம். பகவான் கிட்ட நம்ம என்ன கேட்கிறோமோ, அத நிச்சயமா அவர் நம்முடைய விருப்பங்கள பூர்த்தி செய்வாரு. ஒருவேள ஸ்தூலமா நம்ம ஏதாவது கேட்டாலும் கண்டிப்பா அவர் நமக்கு பூர்த்தி பண்ணுவாரு. நம்முடைய சூக்ஷ்மமான விஷயங்கள், ஸ்தூலமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் பூர்த்தி பண்றார். இப்ப நினைக்கிறத உடனே நமக்கு இங்க கிடைச்சிரும். ஆனா எந்த பாவனையோட நம்ம அவர நினைவு செய்றோம், அதனுடைய பலன் தான் நமக்கு கிடைக்குது. இப்ப பிரத்யட்ச பலன்ல கூட 2 விதமா இருக்குது இல்லைங்களா? இப்போ சிலர் என்ன பண்றாங்க, உடனே நல்ல ஒரு ஃப்ரூட்ஸா கிடைக்கும். சில பழங்கள் என்ன பண்றாங்க, மருந்தெல்லாம் போட்டு உடனே கிடைக்குது இல்லைங்களா? அந்த மாரி 2 விதமான பலன் நமக்கு கிடைக்குது. ஆனா ஒரிஜினலா இருக்கக்கூடிய பழத்துல தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு ஹைபிரிட் பழம் இருக்கு. அதுல நல்ல டேஸ்ட் இருக்காது. ஒரு நல்ல பழம் என்ன பண்ணுது, அதிகமான நல்ல ஒரு விதைய குடுக்குது. அந்த விதையின் மூலமாக நல்ல பழங்கள் நமக்கு கிடைக்குதுங்க. இப்போ சங்கம் யுகத்துல உடனடியாக பலன் நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு நம்ம என்ன செய்றோமோ, உடனே அதற்கான குஷி நமக்கு கிடைக்கும். அதற்கான சக்தி நமக்கு கிடைக்கும். அந்த பாபா சொல்றாரு இல்லையா? நம்மளுடைய பாவனை எப்படி இருக்கோ, அதற்கு ஏற்றபடி தான் நமக்கு பலன் கிடைக்கும். யார் சிரேஷ்டமான ஆத்மாக்களா இருக்காங்களோ, அவங்களுக்கு உடனடியான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இப்ப நம்ப இந்த முரளியின் மூலமாக ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே பார்க்கலாம். இன்னைக்கு இந்த முரளிய தயார் நாம்ப ஒரு ஜோக்ஸ் மூலமா தயார் பண்ணியிருக்கிறோம். இத நம்ம எல்லாருமே பார்க்க போறோம். இந்த முரளியிலிருந்து 19 ஜோக்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இதுல கான்வர்சேஷன் என்னன்னா, அப்பா மற்றும் குழந்தைகளுக்காக. அப்பா கிட்ட குழந்தைங்க கேட்குறாங்க. குழந்தைங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அப்பா பதில் சொல்லக்கூடியவரா இருக்காரு. இதுல நமக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் இருக்கணும். முரளி, இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 19 பாயிண்ட்ஸ்ல ஒவ்வொரு ஜோக்கும் நிறைஞ்சிருக்கு. முதல்ல நம்ம எல்லாருமே முதலில 8 கீவேர்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. அது எப்படி நம்ம ஹோம்வொர்க்கா செய்வோம். அதையும் நம்ம எல்லாருமே இப்ப பார்க்க போறோம். முதல்ல பாயிண்ட் சங்கம யுகம் மிகவும் விசேஷமான யுகமா இருக்கு. சங்கம் யுகத்துல அழியாத பிராப்தியினுடைய பலன் நமக்கு கிடைக்குது. கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடியதா இருக்குது. இந்த சங்கம் யுகத்துல தான் பாப்தாதா நம்மை சிரேஷ்டமானவராக மாத்தி இருக்காரு. அடுத்தது பிரபுவினுடைய பலனா இருக்கு. பிரபு மூலமாக நமக்கு என்ன பலன் நமக்கு கிடைக்குது? அழியாத ஒரு பலனா இருக்கு. சங்கம் யுகத்துல மட்டும்தான் கிடைக்கும். சங்கம் யுகத்துல இந்த பலத்தை அனுபவம் செய்யும்போது அழியாத பிராப்திகள் நமக்கு கிடைக்குது. ஒவ்வொரு விதத்திலயுமே நமக்கு சக்தியும் முன்னேற்றமும் கிடைக்குது. மாயாவிடமிருந்து முக்தி அடைய முடியுது. 3வது பலன் பாப்தாதா. இந்த முறையில பாப்தாதான்ற வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கு இல்லையா? பாப்தாதா, சிவ பாபா மற்றும் பிரம்மா பாபா. இவங்க 2 பேருமே இணைந்த ரூபம் தான் பாப்தாதான்ற நம்ம சொல்றோம். சிவ பாபா மற்றும் பிரம்மா பாபாவுடைய நமக்கு சக்தியினுடைய விஷயங்கள குடுக்குறாங்க. 3 சக்திகள நமக்கு குடுக்குறாங்க. அம்மா, அப்பா 2 பேருமே குழந்தைங்களுக்கு பிரத்யட்ச பலனை கொடுத்து சிரேஷ்டமான வழிய காட்டுறாங்க. அதிகாரியினுடைய பலன நமக்கு குடுக்குறாங்க. பாபா நமக்கு முரளியில சொல்லியிருக்காரு. பக்தி மார்க்கத்துல கூட அன்பு இருக்கு. ஆனா பக்தி மார்க்கத்துல அறிமுகம் முடி அறிமுகம் கிடையாது. பக்தி மார்க்கத்துல அன்பு இருக்கு. ஆனா பகவான நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல. இதுதான் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். அடுத்தது பக்தியில சக்தி கிடையாது. சங்கம் யுகத்துல நம்ம எந்த அளவுக்கு பகவான் கிட்ட பகவானுடைய சம்பந்தத்துல இருக்குமோ, அந்த அளவுக்கு நமக்கு அதிகாரம் கிடைக்குது. 5வது பாயிண்ட் அழியாத பிராப்தி நமக்கு பகவான் கிட்ட இருந்து கிடைக்குது. அழியாத பிராப்திய நம்ம அடையிறோம். அனைத்து விதமான அதிகாரத்தின் மூலமாக, அனைத்து விதமான சக்திகளுக்கும் நம்ம பாத்திரமானவர்களாக நம்ம மாறுகிறோம். சம்பூர்ணமான கல்பத்துல சிரேஷ்டமானவர்களாக நம்ம மாறுறோம். 6வது பாயிண்ட் நம்ம அம்ஜின்ஸா இருக்கோம். நானும் பாபாவும் இணைந்திருக்கோம்.
யார் வந்து ஒவ்வொரு கல்பத்திலயுமே, ஒவ்வொரு அடியிலயுமே பிரம்ம பாபாவ ஃபாலோ பண்றாங்க. பிரம்ம பாபாவுடைய குணநலன்கள வாழ்க்கையில கொண்டு வராங்க. அம்ஜின்ஸினாலே பிரம்ம பாபா போல நம்ப மாறணும். இதுதான் அம்ஜின்ஸினுடைய அர்த்தமாக இருக்கு. இது பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தது 7வது, 8வது நமக்குள்ள குவாலிட்டி இருக்கணும், குவான்டிட்டி இருக்கணும். பாப்தாதா 2 பேருக்குமே நம்ப முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய இருக்கோம். நமக்கு குவாலிட்டியும் தேவைப்படுறாங்க, குவான்டிட்டியும் தேவைப்படுது. குவாலிட்டியினுடைய அர்த்தம் என்ன? சிரேஷ்டமான ஆத்மா பிரம்ம பாபாவுக்கு சமமாக நம்ம மாறணும். பிரம்ம பாபாவுடைய குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்கோ, அது எல்லாமே நமக்குள்ள கொண்டு வரணும். சுத்தமான பாவனை, சுத்தமான மனம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கணும். எப்போ நம்ப குவான்டிட்டினாலே இது மிகப்பெரிய ஒரு சபையா இருக்கு. இந்த ஒரு சபையில நாம முன்னால அடி எடுத்து வச்சிருக்கிறோம். எனவே இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம நல்லா புரிஞ்சு செயல்படக்கூடியவங்களா இருக்கோம். இந்த 8 விஷயங்கள் மிக மிக முக்கியமானதா இருக்கு. சங்கம் யுகத்தினுடைய விஷயத்த நம்ம பார்க்கும்போது சிநேகத்தினுடைய விஷயம் தான் முக்கியமானது. பிரபுவினுடைய பலனா இருக்கு. பாப்தாதா நமக்கு முன்னால இருக்காரு. அம்ஜின்ஸா இருக்கு. அழியாத பிராப்தி நமக்கு கிடைக்குது. பிரம்ம பாபாவுக்கு சமமாக நம்ம மாறணும். குவாலிட்டியா இருக்கணும், குவான்டிட்டியும் இருக்கணும் நமக்கு. இப்போ நம்ம வந்து சகயோகம் எடுக்க வேண்டியதா இருக்குது இல்லையா? எவ்வளோ விஷயங்கள் நமக்கு முன்னால இருக்கு. ஆனா இந்த மார்க்கத்திலிருந்து நம்ம ஒருபோதும் வெளிய போகக்கூடாது. ஏன்னா மாயாவும் சாதாரணமானது கிடையாது. சக்திசாலியா இருக்கு. முதல் விஷயம் என்ன? சங்கம் யுகத்தினுடைய ஸ்பெஷலான டெக்னிக் நம்ப செய்ய போறோம். இப்போ நாம எல்லாருமே குழந்தைங்களா இருக்கோம். பாபா சங்கம் யுகத்துல எங்களுக்கு எந்த மாதிரியான பலன் குடுக்குவீங்க? நம்ம கேட்கணும் பாபா கிட்ட. பாபா சங்கம் யுகத்துல என்ன பலன் குடுப்பீங்க? பாபா சொல்றாரு, உங்களுக்கு குழந்தைங்களே பிரபுவினுடைய பலன நீங்க சாப்பிடுங்க. பிக்னிக்கும் கிடைக்குது. ஆ பாபா என்ன சொல்றாரு? ஆமா. இங்க டிஃபன்ல வந்து உங்களுக்கு போக் இருக்கும் இல்லையா? ஆனா பக்கோடாலாம் கிடைக்காது இல்லையா? ம். அடுத்தது குழந்தைங்க கேட்குறாங்க பாபா கிட்ட. பிரபுவினுடைய பலன் பிரபுவினுடைய பலன் சூப்பர் பலனாக இருக்கு. குழந்தைங்க கேட்குறாங்க பாபா. பாபா பிரபுவினுடைய பலன சாப்பிடுறனால என்ன கிடைக்கும்னு கேளுங்க. பாபா சொல்றாரு, குழந்தாய் நீ இத சாப்பிடும்போது வைரமா நீ மாறிருவ. குழந்தையே பிரபுவினுடைய பலன் சாப்பிடும்போது வைரமாயிருவேன்னு சொல்றாங்க. குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா அப்ப மாயா வந்து பழத்த சாப்பிட்டுச்சுன்னா நாங்க பரிசுத்த ஆக முடியுமான்னு கேட்கணுமா? பாபா சொல்றாரு, குழந்தாய் மாயா பிரபுவினுடைய பலத்தின் மூலமா மாயா பிரபுவினுடைய பலத்தின் மூலமாக கிடைக்காது. திட சங்கல்பம் நீங்க வச்சீங்கன்னா மாயா உங்களை விட்டு தூரமாக போயிரும். அடுத்தது திட சங்கல்பத்தினுடைய சக்தி. குழந்தை கேட்கணும், பாபா பக்தியில கூட பாவனை இருந்தது. ஆனா சக்தியே இல்ல. பாபா சொல்றாரு, பக்தியில இருக்கக்கூடியவங்க ரெக்வெஸ்ட் பண்றாங்க. சங்கம் யுகத்துல இருக்கக்கூடிய நம்ம எல்லாமே டைரக்ட் கனெக்ட் வச்சிருக்கக்கூடியவங்க. நேரடியான கனெக்ஷன் பாபா கிட்ட நமக்கு இருக்கு. 4வது பாவனையினுடைய பாவனையுடைய அசர் இத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். குழந்தை கேட்குறாங்க, பாபா அந்த பாவனை வைக்கிறனால எல்லாமே மாறிருமா? பாபா சொல்றாரு, கண்டிப்பா மாறிரும். பாவனையின் மூலமாக யார் வந்து பிச்சைக்காரா இருக்காங்க, அவங்க கூட அதிகாரியா மாறிற முடியும். குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா அந்த எக்ஸாம்ல படிக்காம நான் வந்து பாஸ் ஆயிற முடியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. பாபா சொல்றாரு, குழந்தை இந்த பாவனையின் கூடவே முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு. இது 5வது. 5வது என்ன? அதிகாரி ஆகுறதுக்கான ஷார்ட்கட். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப புரியும் இல்லையா? ரொம்ப பிடிக்கும் தானே? இப்போ ஷார்ட்கட்டா இருக்கிறது தான் எல்லாருமே விரும்புறாங்க. பாபா மற்றும் குழந்தைங்களுடைய ஷார்ட்கட் தான் இங்க இருந்துட்டு இருக்கு இல்லையா? பாபா மற்றும் குழந்தைங்களுக்கான கனெக்ஷன் தானே இது இப்போ நடக்குது இல்லையா? இப்போ குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா அதிகாரி ஆகுறதுக்கான ஆசனம் என்ன? குழந்தைங்க சொல்றாங்க, பாபானா
பாபா சொல்றாரு, "பேட்டா, பேட்டா, குழந்தாய், குழந்தாய்ன்னு" சொல்றாரு. இது வந்து அன்பினுடைய விஷயமா இருக்கு இல்லையா? குழந்தைங்க சொல்றாங்க, "இப்ப நான் வந்து அதிகாரி ஆகணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா பாபா?" கேட்குறாங்க. பாபா சொல்றாரு, "சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கு ஒரே ஒரு மந்திரத்த மட்டும் நீங்க நடைமுறைப்படுத்தணும்." அது எந்த விஷயம்? பாபா சொல்றாரு, "ஃபாலோ ஃபாதர்." எங்கிருந்து வந்தது இந்த விஷயம்? அரவிந்த் பாய் கிட்ட இருந்து வந்தது. ஃபாலோ ஃபாதர். ஒரே ஒரு ஷார்ட்கட், ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. மறுபடியும் குழந்தைங்க கேட்குறாங்க. நான் இப்ப பாபா போல மாற முடியுமான்னு குழந்தைங்க கேட்குறாங்க. பாபா போலாம். ஆனா வெறும் ஃபோட்டோ வந்து நம்ம எடுக்கிறனால வர முடியாது. சும்மா பாபா முன்னால நின்னு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறனால நம்ம பாபா ஃபாலோ ஃபாதர் ஆக முடியாது. பிராக்டிகல் குணங்கள நம்ம தாரண கொண்டு வரணும். 6வது சங்கம் யுகத்தினுடைய மிகப்பெரிய ஆஃபர் எது? குழந்தைங்க கேட்குறாங்க பாபா, சங்கம் யுகத்தினுடைய மிகப்பெரிய ஆஃபர் எதுன்னு கேட்குறாங்க. பாபா சொல்றாரு, குழந்தைங்களே, சங் சங்கம் யுகத்துல என்ன செய்றோமோ, அது சத்தியுகத்துல நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. சங்கம் யுகத்துல நம்ம என்ன செய்றோமோ, அது அதனுடைய பலன் நமக்கு சத்தியுகத்துல நிச்சயமாக கிடைக்கும். குழந்தைங்க கேட்குறாங்க பாபா, அப்போ வந்து ஒரு கேட் வாங்குனா, இன்னொரு கேட் நமக்கு ஃப்ரீயாக 1 வாங்குனா 1 ஃப்ரீ கிடைச்சிரும் இல்லையா? 1 குடுத்தா 1 கிடைக்கும். 1 வாங்குனா இன்னொன்னு ஃப்ரீயா கிடைக்கும். அடுத்தது வந்து சங்கம் யுகத்துல ஈஸ்வரனினுடைய மந்திரமா இருக்கு. குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா சங்கம் யுகத்துல மிகப்பெரிய மந்திரம் என்ன? பாபா சொல்றாரு, குழந்தைங்களே, இங்க வந்து எறும்ப தங்கமாக மாத்தக்கூடியவங்களா இருக்கோம். குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா இந்த கவனக்குறைவ நம்ம வந்து ஆத்ம பலமாக மாற்ற முடியுமான்னு கேட்குறாங்க. பாபா சொல்றாரு, ஆமா, கண்டிப்பா இந்த அலட்சியத்த நம்ம தியாகம் செய்ய வேண்டியதா இருக்கும். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாப்தாதாவுடைய சிக்னலு. குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா நாங்க டெய்லி உங்கள எப்படி பார்க்கணும்? பாபா சொல்றாரு, குழந்தாய், உங்களுடைய மனம் என்ற சங்கல்பத்துல பாப்தாதாவுடைய வைஃபை சிக்னல் புடிச்சு வச்சிருக்காரு. வைஃபை சிக்னல் பாபா புடிச்சு வச்சிருக்காரு. புரிஞ்சுக்க முடியுதா? நம்முடைய மனதினுடைய சிக்னல் எப்ப பாபா வந்து பிடிச்சு வைப்பாரு? அதனுடைய பாஸ்வேர்டு என்ன? சொல்லுங்க. எப்போ நம்ம 0 ஆகுறோமோ, அப்பதான் பாபாவுடைய வைஃபை சிக்னல் கனெக்ஷன் நமக்கு கிடைக்கும். 0 தான் பாஸ்வேர்டு. அடுத்தது சங்கம் யுகத்தினுடைய ஸ்பீடு. சங்கம் யுகத்துல நம்ம எந்த மாரி ஸ்பீட் கொண்டு வரணும்? குழந்தைங்க பாபா கிட்ட பேசுறாங்க. பாபா, நாங்க சீக்கிரமாக சிரேஷ்டமான ஆத்மாவாக எப்படி மாற முடியும்? பாபா சொல்றாரு, குழந்தாய், சங்கம் யுகத்துல 1 செகண்ட்ல எல்லாமே கிடைச்சிருது. குழந்தைங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? பாபா, இங்க 5G இந்த ஸ்பீடு வந்து ரொம்ப தேஜா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப பாபா என்ன சொல்றாரு, நம்மளுடைய புருஷார்த்தம் வந்து பாவனையா நிறைஞ்சதா இருக்கணும். சக்தி நிறைஞ்சதா இருக்கணும். அப்பதான் நமக்கு சக்தி கிடைக்கும். நம்மளுடைய நெட்வொர்க் சரியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். 10வது விஷயம் என்ன? மாயாவினுடைய விளையாட்டு கேக்குது. குழந்தைங்க பாபா கிட்ட கேக்குறாங்க, பாபா ஏன் பாபா மாயா அடிக்கடி வருது? பாபா சொல்றாரு, இந்த மாயா வந்து சேல்ஸ்மேன் போல இருக்கு. குழந்தைங்க எப்படி பாபான்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாரு, எதுவரைக்கும் நீங்க தேங்க்ஸ் சொல்றது இல்லையோ, அது வரைக்கும் மாயா வந்துட்டே இருக்கும். ம். தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும். தேங்க்ஸ் சொல்லனா என்ன பண்ணும்? அது வந்துட்டே இருக்கும். அது என்ன பண்ணும் மாயா? தன்னுடைய பொருள அனுப்பிட்டே இருக்கணும். அடுத்தது 11வது பாயிண்ட் என்ன? நம்ப எப்படி வந்து அம்ஜின்ஸா இருக்கணும்? பாபாவ போல நம்ப மாறணும். குழந்தைங்க சொல்றாங்க, பாபா அம்ஜின்ஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாபா சொல்றாரு, குழந்தா, இப்போ நீங்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாரி எல்லாம் யோசனை பண்ணாதீங்க. குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா இப்போ எல்லாமே இன்ஸ்டால் செஞ்சுட்டோம்னா அப்டேட் ஆயிருமா? பாபா சொல்லுறான், இப்போ டெய்லி நீங்க வந்து லாகின் பண்ணணும். லாகின்னா என்ன? புருஷார்த்தம் பண்ணணும். எப்போ நம்போ ஞானத்துக்கு வந்தோமோ, அதிலிருந்து இதுவரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? அப்டேட் பண்ணாம இருந்துட்டு இருக்கோம். லாகின் அப்டின்னா என்ன? லாகின் என்ன? ஆத்மாவினுடைய ஸ்மிருதியில நம்ம இருக்கணும். வைஃபை நமக்கு தேவைப்படுது. இன்டர்நெட் நமக்கு தேவைப்படுது. இன்டர்நெட் இல்லன்னா அப்டேட் பண்ண முடியாது. அதேபோல பரமாத்மாவுடைய கனெக்ஷன் இல்லன்னா நம்மனால எதுவும் பண்ண முடியாது.
லாகின்ன்ற புருஷார்த்தம் நமக்கு தேவைப்படுது. லாகின் ஆனா தானே லாக் அவுட் பண்ண முடியும். அடுத்தது 12வது விஷயம். சங்கமயுகத்தினுடைய ஆஃபர் என்ன? இத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீமத்தா இருக்கு. குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா சங்கமயுகத்துல பிரபுவினுடைய பலன சாப்பிடலன்னா என்ன ஆகும்? பாபா சொல்றாரு, இப்ப நீங்க சாப்பிடலன்னா முழு கல்பத்திலே சாப்பிட முடியாது. குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா லிமிட்டெட் பீரியடா இருக்குதா? பாபா சொல்றாரு, ஆமா. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இப்பவே நீங்க எடுத்துக்கங்கன்னு பாபா சொல்றாரு. இது வந்து சங்கம் யுகத்தினுடைய ஸ்கூலிங்கா இருக்கு 13வது. குழந்தைங்க கேட்குறாங்க பாபா கிட்ட, பாபா சங்கம் யுகத்துல எந்த மாதிரியான விஷயம் மிகவும் முக்கியமானது? பாபா சொல்றாரு, புருஷார்த்தம். புருஷார்த்தம் தான் முக்கியமானதாக இருக்கு. குழந்தைங்க கேட்குறாங்க, ஆ பாபா இங்க நாங்க பாஸ் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா? அப்படின்னு கேட்குறாங்க. பாபா சொல்றாரு, ஆமா கண்டிப்பா நீங்க வந்து முயற்சி பண்ணி தான் ஆகணும். இதுக்கு வேற வழியே கிடையாது. ஷார்ட்கட்டான வழியே கிடையாது. 14வது பாப்தாதாவுடைய சிசிடிவி கேமரா. குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா நீங்க எப்பவுமே எங்கள பார்த்துட்டே இருக்கிறீங்களா? பாபா சொல்றாரு, ஆமா குழந்தை. பாபாவுடைய சிசிடிவியுடைய கேமரால எப்பவுமே ஆனா தான் இருந்துட்டு இருக்கோம். குழந்தைங்க சொல்றாங்க. இப்போ பாபா சொல்றாரு, நம்முடைய பழையது, நல்லது, கெட்டது எல்லா விதமான சங்கல்பமும் ரெக்கார்ட் ஆகுதான்னு பாபா கிட்ட கேட்குறாங்க. அப்போ பாபா என்ன சொல்றாரு, ஆமா. எல்லா சங்கல்பமும் ரெக்கார்ட் ஆகுது. ஆனா, ஒருபோதும் டெலீட் ஆகாது. முக்கியமா நம்ம கவனிக்கணும். நம்ம நல்லது நினைச்சாலும் சரி, கெட்டது நினைச்சாலும் அந்த சங்கல்பங்கள் ஆத்மால ரெக்கார்ட் ஆகுகிறது. அந்த சங்கல்பம் ஒருபோதும் ரெக்கார்ட் ஆன சங்கல்பத்தை டெலீட் பண்ண முடியாது. அடுத்தது பாபா சொல்றாரு, சத்தியுகத்தினுடைய புக்கு இங்க. பாபா கிட்ட குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா சத்தியுகத்துல ராஜா எப்படி ஆக முடியும்? பாபா சொல்றாரு, சத்தியுகத்துல நம்ம ராஜா ஆகணும்னா சங்கம் யுகத்துல நம்ம எவ்வளவு சேமிக்கிறோமோ அவ்வளவு ராஜாவாக முடியும். குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா இதுக்கு முதல்லயே புக் பண்ண முடியுமா? இப்போ பாபா சொல்றாரு, அதுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் நீங்க பண்ணணும். அட்வான்ஸ் பேமெண்ட்னா என்ன? புருஷார்த்தம் அவசியமா நீங்க செய்யணும். 16வது விஷயம், இப்ப சங்கம் யுகத்தினுடைய சீக்ரெட் கோடு. குழந்தைங்க கிட்ட கேட்குறாங்க, பாபா சங்கம் யுகத்துல வெற்றி அடைவதற்கான சீக்ரெட் கோடு எதுன்னு கேட்குறாங்க. பாபா சொல்றாரு, மனதை வெற்றி அடைஞ்சீங்கன்னா உலகத்தை வெற்றி அடையக்கூடியவங்களா மாறிடுவீங்க. பாபா சொல்றாரு, நீங்க மனதை வெற்றி அடையும் போது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். குழந்தைங்க கேட்குறாங்க, மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டா எல்லாமே கிடைக்குமா? பாபா சொல்றாரு, கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்ப தானாகவே கிடைச்சிரும். அடுத்தது 17வது சங்கம் யுகத்துல விஐபி பாஸ். குழந்தைங்க கேட்குறாங்க பாபா கிட்ட, பாபா யார் விஐபி வந்து என்ட்ரி ஆக முடியும்? எந்த விஐபி என்ட்ரி ஆக முடியும் சத்தியுகத்துக்கு? பாபா சொல்றாரு, யாருக்கு 100% நம்பிக்கை இருக்கு, முயற்சியோட செய்றாங்க, நம்பிக்கையினுடைய முயற்சியினுடைய அடிப்படையில செய்றாங்க, அவங்க விஐபி ஆக முடியும். அடுத்தது குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா ஃபாஸ்டாக் லைன் இருக்கான்னு கேட்குறாங்க. பாபா சொல்றாரு, ஆனா டிக்கெட் வந்து நீங்க தான் தானா புக் பண்ணணும். அதனால முன்னாலேயே அட்வான்ஸா நீங்க என்ன பண்ணுங்க, டிக்கெட் புக் பண்ணி வச்சுக்கோங்கன்னு பாபா நமக்கு சொல்றாரு. நீங்க டிக்கெட் புக் பண்ணணும் இல்லையா? இது பாபா நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு. முயற்சி ஒவ்வொருத்தருமே செய்யணும். 18வது பாயிண்ட். சங்கம் யுகத்துல மிகவும் அதிகமாக யார் குழப்பம் அடைவாங்க? குழம்பி போகக்கூடியவங்க யாரு? யார் குழம்புவாங்க? குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா சங்கம் யுகத்துல குழப்பத்துல இருக்கக்கூடியவங்க யாரு? கொஞ்சம் சொல்லுங்க பாபா. பாபா சொல்றாரு, பாபா என்ன சொல்லுவாரு, யாரு இந்த அரை சங்கம யுகத்துல ரொம்ப டயர்ட் ஆகுறாங்க, கஷ்டப்பட்டு முயற்சி பண்றாங்க, என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியலையே, குழப்பத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க. குழந்தைங்க மறுபடியும் கேட்குறாங்க, பாபா யார் வந்து யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனா எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவங்களுடைய அடையாளம் என்ன? இப்ப பாபா என்ன சொல்றாங்க, குழந்தை
சங்கமயுகத்துல வந்து யாரு யோசனை பண்ணிட்டே இருக்காங்களோ, அவங்க சத்தியுகத்துல முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப யார் இங்க முயற்சி பண்றாங்களோ, அவங்க சத்தியுகத்துல ரிலாக்ஸா இருப்பாங்க. இப்போ முயற்சி நம்ம ஒவ்வொருத்தருமே பண்ணணும். முயற்சி பண்ணலன்னா, அங்க முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப பாபா நமக்கு எந்த ஒரு ஊஞ்சல் குடுத்திருக்கிறாரு? கஷ்டத்திலிருந்து விடுபட்டு இருப்பதற்கான ஊஞ்சல் குடுத்துட்டுருக்காரு. கடைசியில 19வது பாயிண்ட். சத்தியுகத்தினுடைய ரிசல்ட் இது. ஃபைனல் இதுதான். சத்தியுகத்தினுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்? குழந்தைங்க கேட்கறாங்க, பாபா, சங்கம் யுகத்துல நம்ம முயற்சியே பண்ணலன்னா என்ன ஆகும் பாபா? பாபா சொல்றாரு, நீங்களே சொல்லுங்க என்ன? சொல்லுங்க. என்ன நடக்கும்? சங்கம் யுகத்துல முயற்சி பண்ணலன்னா என்ன நடக்கும்? அதற்கான பதில் நீங்க சொல்லுங்க. பாபாவுடைய பதில் உலகத்தினுடைய விஷயத்த கனெக்ட் பண்ணி நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம படிக்கிறதே இல்ல. அதனுடைய நிலை என்ன ஆகும்? ம். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. சங்கம் யுகத்துல நம்ம முயற்சியே பண்ணலன்னா என்ன ஆகும் பாபா? பாபாவுடைய பதில் என்ன? குழந்தாய், இப்போ எக்ஸாம்க்கு முன்னால ஃபர்ஸ்ட் நாள் நீங்க பார்க்குறீங்க. அப்போ ரிசல்ட்ல நீங்க என்ன ஆகும்? பశ్చాத்தாபப்படுவீங்கல்ல? நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு உட்காந்து நீங்க படிச்சீங்கன்னா, பாஸ் ஆக முடியுமா? முடியாது இல்லையா? குழந்தைங்க கேட்கறாங்க, பாபா, சங்கம் யுகத்துல என்ன செய்றோமோ, அது சத்தியுகத்துல கிடைக்குமா? பாபா சொல்றாரு, கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இங்க வந்து மறுபடியும் நம்ம எக்ஸாம் பண்ண முடியாது. கல்பத்துல ஒரு முறை மட்டும் தான் சங்கம யுகம் நமக்கு கிடைக்குது. இந்த சங்கம யுகத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, மறுபடியும் நமக்கு கிடைக்காது. ஆனா வெளி உலகத்துல பாருங்க, ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா, பலமுறை என்ன பண்ணலாம்? படிச்சு பாஸ் ஆகலாம். ஆனா இந்த சங்கம் யுகத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, மறுபடியும் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒ வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காது. இதுல வந்து நம்ம முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த டாபிக்கினுடைய ஆதாரத்துல தான் 8 விஷயங்கள் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 8 டாபிக் முதல்ல சத்தியுகத்தினுடைய விஷயங்கள், அடுத்தது சங்கம் யுகத்தினுடைய விஷயம், பிரபு பலனுடைய சக்தி, சிநேகம் மற்றும் மாயையினுடைய டெஸ்ட், எப்பவுமே வந்து நம்ம பாபா கூடவே இருக்கணும். பிரம்மா கூட இணைஞ்சிருக்கணும். குவாலிட்டி, குவான்டிட்டி இருக்கணும். அழியாத பிராப்தி நமக்குள்ள இருக்கணும். சத்தியுகத்தினுடைய பலன் நமக்கு இருக்கு. இந்த 8 விஷயங்களினுடைய அடிப்படையில நம்ம எடுத்திருக்கோம். முரளி வந்து பாபா மற்றும் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். மஜா வரணும். பாபா கிட்ட நம்ம கொஸ்டின் கேட்கிற மாதிரி. ஏன்னா நம்ம முரளி படிக்கும்போது நமக்கு அந்த போதை வரணும். இன்ட்ரஸ்டிங் மெத்தட நம்ம படிக்கணும். முரளிய வந்து ஏனோ படிக்கணுமே அப்படின்னு நம்ம படிக்கக்கூடாது. நமக்கு எப்போ நினைவு இருக்கோ, அப்ப வந்து அதனுடைய ஆதாரத்துல நமக்கு குஷி கிடைக்கும். எப்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டோட படிக்கிறோமோ, அப்ப நமக்கு வந்து மற்றவங்களுக்கு சொல்லும்போது அந்த குஷி கிடைக்கும். இல்லன்னா என்ன ஆகும்? போர் அடிச்சிரும். ஐயய்யோ! நம்மனால முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 பேரு சேர்ந்து இருக்கும்போது ஒருத்தர் பாபாவா இருக்கணும், இன்னொருத்தர் குழந்தையா இருக்கணும். உங்களுக்கு எவ்ளோ முடியுமோ, அவ்ளோ நீங்க எடுத்து இந்த ஹோம் ஒர்க் நீங்க பண்ணலாம். முக்கியமா நம்ப இன்னைக்கு முரளியிலிருந்து 8 விஷயங்கள் எடுத்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருமே தனித்தனியா பண்ணலாம். கேரக்டர்ஸ் ஒருத்தருடைய பழக்கவழக்கங்கள கூட நம்ப மாத்திக்கலாம். குரு சிஷ்யனுடைய கேரக்டர் கூட நம்ப எடுத்துக்கணும். குரு சிஷ்யனுடைய அடிப்படையில பார்க்கும்போது, சிஷ்யன் வந்து சொல்றாங்க குருகிட்ட சங்கமயுகத்துல முயற்சி பண்ணணுமான்னு கேட்கறாங்க. அப்போ குரு வந்து என்ன சொல்றாரு? சிஷ்யனுடைய பதிலுக்கு, கண்டிப்பா நீங்க வந்து முயற்சி பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி குரு சிஷ்யனுடைய அடிப்படையில நீங்க வந்து பாயிண்ட் எடுக்கலாம். சிஷ்யன் கேட்கிறாரு, "சங்கமயுகத்துல எப்பவுமா கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ குரு வந்து என்ன சொல்றாரு, "இப்ப நீங்க கஷ்டப்பட்டீன்னா, சத்தியுகத்துல நீ ரொம்ப ரிலாக்ஸா இருக்கலாம். ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கலாம்ன்னு" குரு சொல்றாரு. இந்த மாரி நாம கூட முரளியினுடைய பாயிண்ட்ஸ பல விதத்துல சிந்தனை பண்ணி, அம்மா, அப்பா ரூபத்துல, அப்பா, பையன் சம்பந்த ரூபத்துல நம்ம சிந்தனை பண்ணி முரளிய நம்ம என்ஜாய் பண்ணணும். முரளியினுடைய பலன நம்ம அனுபவிக்கணும்.
ஞான யோகத்தின் மூலமாக நம்முடைய நல்ல நல்ல பழக்கங்கள கொண்டு வரணும். நம்முடைய வாழ்க்கைய நம்போ தெய்வீகமாக நம்ப மாத்திக்கணும். ஓம் சாந்தி.